கோவை சூலூரிலிருந்து காங்கேயம் செல்ல அரசு பேருந்தில் 40 ரூபாய்க்கு பதிலாக 110 ரூபாய் டிக்கெட் கட்டணம் வசூலித்ததால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவையிலிருந்து திருச்சி சென்ற சாதாரண பேருந்தில் காங்கேயம் வரை செல்ல ஏறிய பயணியிடம் 110 ரூபாய் டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வழக்கமாக 40 ரூபாய் கொடுத்து பயணம் செய்த பயணிகள் 110 ரூபாய் டிக்கெட் வசூலித்ததால் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஓட்டுநர் அளித்த விளக்கம் பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்தது. குளிர்சாதன பேருந்து திடீரென பழுதானதால் சாதாரண வண்டியையும் குளிர்சாதன பேருந்துக்கு டிக்கெட் வழங்கும் மெஷினையும் அதிகாரிகள் கொடுத்தனுப்பியதாக தெரிவித்தார். விடியா திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் குளிர்சாதன பேருந்துக்கு வசூலிக்கக்கூடிய கட்டணத்தை சாதாரண பேருந்தில் வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை அரசு பேருந்துகள் தொடர்ந்து புறக்கணிப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூர், உடன்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் கடந்த சில மாதங்களாக ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் பயணிகளை புதுக்குடியில் இறக்கிவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதையடுத்து ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் போகும் பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என ஆட்சியர் உத்தரவிட்டார். ஆனால் அவரின் உத்தரவை கண்டுகொள்ளாத பேருந்து ஓட்டுநர்கள் மீண்டும் ஊருக்குள் செல்லாமல் நேர்வழியில் சென்றனர். இதையடுத்து பொதுமக்கள் பேருந்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசின் ஓட்டுநர்கள் ஆட்சியர் உத்தரவை மதிக்காமல் செயல்பட்டது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது.